Hello friends, இன்னைக்கு வந்து நம்ம வெஜிடபிள் பிரியாணி பண்ண போறோம். இதுக்கு இப்ப தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா நான் வந்து கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு இந்த மூணு வெஜிடபிள்ஸ் எடுத்துர்க்கேன். ப்ளஸ் பட்டாணி, அதாவது ட்ரைடு பட்டாணி கிடைக்கும் இல்லையா கடையில், அதை ஊற வச்சுருக்கேன். ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரெஷ் பீஸும் போடலாம், அது ரொம்ப குழஞ்சிரும் நமக்கு வெஜிடபிள் பிரியாணி பண்ணுறப்போ. அதனால நான் யூஸ்வலாக ட்ரைடு பட்டாணி தான் எடுக்கிறது. இதுதான் இப்போ காய்கறி நான் யூஸ் பண்ணுறேன் வெஜிடபிள் பிரியாணிக்கு. இதோட புதினா, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு ரெண்டுமே, இது ஒரு கைப்பிடி அது ஒரு கைப்பிடி எடுத்துக்கலாம். ப்ளஸ் மசாலாவுக்கு வந்து ஒரு 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன், ஒரு 5-6 துண்டு பட்டை எடுத்திருக்கேன், ஒரு 12 லவங்கம் எடுத்திருக்கேன். அதோட வந்து இஞ்சி பூண்டு வந்து நமக்கு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும். இது வந்து நான் இன்றைக்கி வந்து 1/2 கிலோ ரைஸில் செய்ய போகிறேன். 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது தண்ணி ஊற்றி ஊற வைக்கலாம். அதோட 3 வெங்காயம், 3 தக்காளி இந்த மாதிரி ரஃப்பாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுதான் நமக்கு இப்போது தேவையான பொருட்கள். இது தவிர நமக்கு வந்து பிளெயின் சில்லி போடுறோம், சால்ட்டும் தேவை. ப்ளஸ் புளிப்பு வந்து தக்காளி 3 போடுறோம், ஒரு லெமனும் பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு லெமன் இல்லைன்னா 1 கப் தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் வந்து 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து இந்த டம்ளர் கணக்கில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 டம்ளர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இதை ஃபஸ்ட்டு அரிசியை கழுவி 3 டம்ளர் தண்ணி விட்டு இதை ஊற வச்சுக்கலாம். நமக்கு வந்து டபுள் த அமௌண்ட் தண்ணி தேவைப்படும். இப்போ 3 டம்ளர் அரிசி யூஸ் பண்ணுறோன்னா 6 டம்ளர் தண்ணி தேவைப்படும். ஸோ ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்கலாம் அரிசியை. இப்போ இது ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இந்த நேரத்தில் அரிசியும் ஊற வச்சுக்கலாம். இப்போது பேன் நல்லா காஞ்சிருச்சு. இதில் ஒரு 4 குழிக்கரண்டி ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம், இல்லை கடலை எண்ணெய் இருந்தாலும் ஊற்றிக்கோங்க. ப்ளஸ் 1 குழிக்கரண்டி நெய் ஊற்றிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சிருச்சு. இந்த பக்கம் வந்து அரிசியும் நான் 3 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டேன். இப்போது பட்டை, லவங்கம், ஏலக்காயை இதில் போட்டுடலாம். இப்போ லவங்கம் ஒன்று வெடிக்குது, பட்டை நல்ல ஸ்மெல் வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடுங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம இஞ்சி பூண்டு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் சொல்லியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ ரைஸு, வெஜிடபிள்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த மசாலா தேவைப்படுது. ஸோ 5 டேபிள் ஸ்பூன் தாராளமாக போடலாம். இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா இஞ்சி பூண்டு வெங்காயம் ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. இப்போது இஞ்சி பூண்டு வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் வந்து ஹோல் டிஷ்க்கும் தேவையான உப்பையும் இப்போயே சேர்த்துடலாம், இல்லைன்னா லேசாக இப்போ சேர்த்துட்டு அப்புறமா கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அது நீங்கள் வந்து கணக்கு வச்சுக்கோங்க. உப்பு வந்து அவங்கவுங்க இஷ்டம்தான், கூட குறைய சேர்த்துக்கலாம். தேவைப்படுறவங்க ஜாஸ்தி பண்ணிக்கலாம், இல்லை கம்மியாக சாப்பிட்றவங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இப்போ போடுறேன். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. நம்ம லேசாக உப்பு போட்டும் வதக்கியிருக்கோம். உப்பு போட்டு வதக்கும் போது என்ன ஆகுதுன்னா அடியில் ஒட்டிகிட்ருக்க இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா ரிலீஸ் ஆகி வந்துடும். லேசாக தண்ணி விடும் இல்லையா உப்பு, அதனால். இப்போ இந்த ஸ்டேஜில் வெங்காயம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு ரா ஸ்மெல் போனதும் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி சாஃப்ட் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க.
இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. தக்காளி போடும்போது நமக்கு லேசாக தண்ணி விடும் இல்லையா, ஸோ கீழே ஒட்டிகிட்ருக்க இஞ்சி பூண்டு எல்லாமும் ரிலீஸ் ஆகிடுச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். ஸோ இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு இது நல்லா வதங்கணும். இதுதான் நல்ல பதம் பிரியாணி நல்லா வரத்துக்கு. இப்போ அடுத்தது வெஜிடபிள்ஸ் ஒன்று ஒன்றா போட்டுடலாம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு பட்டாணி, இந்த ஊற வச்சுருக்க பட்டாணியை ஃபஸ்ட்டு போட்டுடுறேன். காய்கறி எல்லாம் வந்து அவங்கவுங்க இஷ்டம்தான். எந்தெந்த காய் உங்களுக்கு பிடிக்குமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பட்டாணி உங்களுக்கு நிறையா பிடிக்கும் அப்படின்னா நிறையா சேர்த்துக்கலாம். இப்போ காய்கறியில் வந்து பட்டாணி சேர்த்துருக்கேன். அடுத்தது கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு இதோட நூக்கல் சேர்க்கலாம். ஒரு கைப்பிடி கோஸ் கூட சேர்க்கலாம். காலிஃப்ளவரு, கேப்சிகம், ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இதெல்லாம் வந்து சீக்கிரம் வெந்துடும், குழஞ்சி போயிடும். ஸோ நம்ம இது குக்கரில் பண்ணும்போது ரொம்ப ஓவராக குழஞ்சிடும் அந்த காய்கள்லாம். ஸோ நான் அதெல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பட்டாணி இது மட்டும் சேர்க்குறேன் இன்றைக்கி. இதுவும் உங்களுக்கு விருப்பமான காய்கறி நிறையா சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க. இப்போ இதையும் ஒரு வாட்டி நல்லா இந்த எண்ணெயிலேயே கலந்து விட்டுக்கோங்க. அடுத்தது நம்மளுடைய புதினா, கொத்தமல்லி இதையும் இதிலே போட்டு வதக்கி விட்டுடலாம். எண்ணெயிலே எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விடலாம். நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து மிளகாய்த்தூள் உப்பும் இப்போவே சேர்த்துடலாம். இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். நமக்கு வந்து உங்களுக்கு இது போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விட்டுடுங்க. அப்படி இல்லைனா தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு கூட்டி வைக்கிறோம் இல்லையா, அந்த சமயத்தில் வாயில் விட்டு பார்த்து கூட இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னொரு 1/2 டேபிள் ஸ்பூன் போடலான்னு நினைக்கிறேன் உப்பு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைனா தண்ணி ஊற்றின அப்புறம் கூட ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது இதில் வந்து பச்சை மிளகாய் விருப்பப்படுறவங்க ஒரு 3-4 பச்சை மிளகாயை ஸ்லிப் பண்ணாமல், அதாவது கீறி விடாமல் முழுசாக அப்படியே போடலாம். இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து நல்ல ஃப்ளேவர் இந்த பச்சை மிளகாய் ஆட் பண்ணும்போது. நான் இன்றைக்கி பச்சை மிளகாய் போடலை, வெறும் ப்ளெயின் சில்லி பவுடர் மட்டும்தான் காரத்துக்கு போடுறேன். ஆக்சுவலாக பச்சை மிளகாய் ஸ்லிப் பண்ணாமல் போடும்போது காரம் இறங்காது, அந்த ஃப்ளேவர் கொடுக்கும். இன்றைக்கி நான் அதை போடல, வெறும்னா ப்ளெயின் சில்லி பவுடர் ஒரு 1/2 to 1/4 டேபிள் ஸ்பூன் நான் போடுறேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன், அதாவது அந்த மிளகாய் பொடியோட தன்மையை பொறுத்து தான். சிலது வந்து நல்ல காரமாக இருக்கும், சிலது கொஞ்சம் சட்டிலாக இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் இருக்க மிளகாய் பொடி எப்படியோ அதுக்கு தகுந்தாப்படி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இதுவும் அதே மாதிரி தான் தண்ணி விட்டு நம்ம வாயில் விட்டு பார்க்கலாம். தண்ணி ஊற்றின அப்புறமா நமக்கு பத்தலைன்னு தோணுச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம் அப்போ கூட. ஸோ கம்மியாகவே போடுங்க உப்பு, காரம் எப்போவுமே. அடுத்தது நம்ம லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். 1 லெமன் சொல்லியிருக்கேன். அப்படி இல்லைன்னா 1 கப் தயிர். ஸோ ஒரு ஃபுல் லெமனை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. கொட்டையெல்லாம் எடுத்துருங்க. ஸோ இப்போ லெமனும் பிழிஞ்சு விட்டாச்சு, மிளகாய்த்தூள் போட்டாச்சு, உப்பு போட்டாச்சு, காய்ங்க எல்லாம் சேர்த்துருக்கோம். இப்போ வந்து நம்மளோட மிளகாய்த்தூள், தக்காளி இதுவே வந்து நல்ல கலர் கொடுக்கும், நேச்சுரலாக இருக்கும் இது. அப்படி இல்லை உங்களுக்கு நல்ல ரெட்டிஷாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபுட் கலர்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எந்த கலரும் ஆட் பண்ணல, ப்ளெயினாக நம்மளுடைய ரெட் சில்லியோட கலர், தக்காளியோட கலர் தான் இந்த ரெசிபிக்கு வரப்போகுது. இப்போது அடுத்தது நம்ம அரிசி ஆட் பண்ண வேண்டியதான். ஸோ தண்ணி வந்து 3 கப் அரிசிக்கு 6 கப் தண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ 3 கப் ஊற்றி அதில் ஊற வச்சுருக்கேன் அரிசியை. இன்னொரு 3 கப்பு ஊற்ற வேண்டியிருக்கு இதில். ஸோ இது எல்லாத்தையும் இப்போது ஆட் பண்ணிடலாம், தண்ணி, அரிசி எல்லாத்தையும்.
நீங்கள் எந்த கப்பில் அரிசி மெஷர் பண்ணுறீங்களோ, நான் இப்போ இந்த டம்ளர் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஸோ அதே கப்பில் 2 பங்கு தண்ணி விட்டுக்கிறோம் நம்ம. இப்போ பார்த்திங்கன்னா 6 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ அரிசி ஆல்மோஸ்ட் ½ அன் ஹவராக ஊறிட்டுருக்கு. நம்ம செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது ஊற போட்டேன் நான். ஸோ 1/2 மணி நேரமாக ஊறிட்டுருக்கு அரிசி. இது வந்து ஒரு கொதி வரட்டும், அது அப்புறமா மூடி போட்டுருக்கலாம். இப்போ பாருங்கள், லேசாக கொதி வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வாயில் விட்டு பார்க்கலாம், உப்பு காரம்லாம் டேஸ்ட் பார்த்துக்கலாம். கூட குறை இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு தான் வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க எப்போவுமே உப்பு காரம். இப்போ தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது வந்து குக்கர் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வைக்கலாம். அப்படியே 5 மினிட்ஸ் கழித்து ஒரு வாட்டி திறந்து நல்லா ஓவராலாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அரிசி எல்லாம் நல்லா கீழேந்து மேலே நல்லா கிளறி விட்டோம்னா ஈவனாக மிக்ஸ் ஆகும் மசாலாலாம். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இது வந்து ஓவராலாக ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கலாம். அப்போ நமக்கு ரைஸு வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகும். இந்த மாதிரி லேசாக கிளறி விடுங்க. ரொம்ப கிளறினீங்கன்னா ரைஸ் உடஞ்சிரும். இப்போ மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே சிம்மில் வச்சிடலாம். மேலே வந்து ஒரு டம்ளரோ கிண்ணத்தையோ கவுத்து விட்டுடலாம். ஒரு 10 மினிட்ஸாக குறைஞ்ச தணலில் வச்சுருந்தேன். சிம் பண்ணி வச்சுக்கோங்க. 10 மினிட்ஸ்க்கு வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஆற விட்டுருங்க. அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ண அப்புறம் இப்போ 15 மினிட்ஸ் கழித்து நான் திறந்து பார்க்குறேன். வெஜிடபிள் பிரியாணி சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப கிளறி விட வேண்டாம். நடுவுலையே நம்ம ஒரு வாட்டி கிளறி விட்டுருக்கோம் இல்லையா, ஸோ நல்லா மிக்ஸ் ஆகியிருக்கும். பாருங்க, நல்ல பதத்தில் சூப்பராக வந்திருக்கு போலன்ட்டு. ஸோ இந்த வெஜிடபிள் பிரியாணியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு வந்து ஆனியன் ரைத்தாவோட சர்வ் பண்ணலாம். இல்லை பிளெயின் குருமா, இல்லை நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் மட்டன் குருமா, சிக்கன் குருமாவோட சர்வ் பண்ணலாம். பிளெயின் தக்காளி குருமாவோட சர்வ் பண்ணலாம். ஆனியன் ரைத்தாவும் நல்ல மேட்சாக இருக்கும். இந்த வெஜிடபிள் பிரியாணியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.